இதில் நம்ம ஆல்ரெடி ஓம்ஸ் லா ஃபினிஷ் பண்ணியாச்சு, கிர்ச்சாஃப் லாவும் முடிஞ்சு. இப்போ ஏசி சர்க்யூட்டில் 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ரேஸ் ரிலேஷன், செகண்ட் ஒன் வந்துட்டு ஏசி சர்க்யூட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்துட்டு இது மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் தி எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸாக வந்துட்டு 2 டாபிக் தனியாக இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏசி சர்க்யூட்ஸ். நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரேஸ் ரிலேஷன். ஃப்ரேஸ் ரிலேஷனில் வந்துட்டு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்து அதில் வந்துட்டு ஒரு வோல்டேஜோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஐஎஃப்டி அப்படிங்கிற ஒரு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஓகேவா? இது ஓம்ஸ் லா படி சொன்னோம் அப்படின்னா விஎஃப்டி ஈக்குவல் டு ஐஎஃப்டி இன்ட்டு ஆர். ஐஎஃப்டி ஈக்குவல் டு விஎஃப்டி டிவைடட் பை ஆர். இந்த இடத்துல இது வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐஎஃப்டி ஈக்குவல் டு விஎஃப்டி டிவைடட் பை ஆர் ஒரு வோல்டேஜ் சைனசாய்டலாக இருந்தால் அதனோட மேக்னிடியூடை ஆரால் டிவைட் ஆகும் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேவா? அப்படி டிவைட் ஆகி வர்றதா வந்துட்டு ஐஎஃப்டிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மேக்னிடியூடை விட, அதாவது மேக்னிடியூடுங்கிறது என்ன, விஎஃப்டி, அந்த விஎஃப்டியை விட ஐஎஃப்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட ஆங்கிள் வந்துட்டு 0ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது இருக்குல்ல, இந்த விஎஃப்டி இது தான் வந்துட்டு நார்மலாக இருக்கிறது. ஓகேவா? இந்த ஐஎஃப்டிங்கிறதுல இந்த ஐஎஃப்டிங்க வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் எடுத்து வரையிற இந்த விஎஃப்டிக்கும் ஐஎஃப்டிக்கும் இருக்கிற ஃபேஸ் வந்துட்டு 0 டிகிரி. ஓகேவா? பவர் ஃபேக்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு தான் வந்துட்டு பவர் ஃபேக்டர் ஆங்கிள். பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கொசைன் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னாங்காட்டி காஸ் ஆஃப் 0னா வந்துட்டு 1 ஆயிரும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பவரோட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இதை வந்துட்டு இந்த பவரோட வேல்யூ 1 இருக்கிறாங்காட்டி இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு 1 இருக்கிறாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா டிசி அண்ட் ஏசின்னு சொல்கிறாங்க. டிசின்னா என்ன அப்படின்னா பி ஈக்குவல் டு விஐ. ஓகேவா? இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பவரோட வேல்யூ. ஓகேவா? ஏசி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு விஐ ஆஃப் காஸ் தீட்டா. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஏசியாக இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல தீட்டா வந்து வேல்யூ வந்துட்டு 0வாக இருந்துச்சுன்னா 1 இருக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா ஏசி வந்துட்டு ஆக்ட் அஸ் அ டிசி. ஓகேவா? ஏசிக்கு டிசிக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இண்டக்டரில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இண்டக்டரை வோல்டேஜ் மூலிமா, அதாவது ஏசி வோல்டேஜ் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஐஎஃப்டிங்கிற கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. இதை வந்துட்டு விஎஃப்டின்னு சொல்கிறாங்க. இந்த விஎஃப்டியை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விஎம் ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த இண்டக்டர் வி ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு டிஐ ஆஃப் டிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் இருந்த கரண்ட்டை ஃபைன் பண்ணோம்னா இது வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்குது. இது வந்து இன்டெகிரேட்டர் மாற்றினோம்னா 1 டிவைடட் பை எல் இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் வி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிஐ. இந்த இடத்துல 1 பை ஈக்குவல் டு இந்த விஐயோட வேல்யூ தெரியும், விஎம் இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி. அதை போட்டுட்டு இங்கே டிஐ இன்டெகிரேட் பண்ணோம்னா ஐ. ஸோ ஓகேவா? இந்த விஎல் இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஒமேகா டி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு ஐ. இந்த சைனை வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணோம்னா காசு. ஸோ காஸ் ஒமேகா டி ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? காசு இது பண்ணால் மைனஸ் சைன் வரும். ஸோ அதுதான் இது. ஓகேவா? இந்த இடத்துல விஎம்ங்கிறது என்னென்னா மேக்ஸிமம் வோல்டேஜ். ஸோ எக்ஸ்எல் ஈக்குவல் டு டபிள்யூஎல். இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸு, எக்ஸுங்கிறது ரியாக்டன்ஸு. ஓகேவா? டபிள்யூஎல்ங்கிறது வந்துட்டு 2πf. டபிள்யூங்கிற வழியும் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த இதுக்கு கீழே நம்ம என்ன ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மைனஸ் விஎம் டிவைடட் பை டபிள்யூஎல்லை வந்துட்டு ஐஎம்மாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஐஎம்ஐ எடுத்துக்கிட்டால் அது வந்துட்டு கரண்ட் மேக்ஸிமம். ஓகே, ஸோ மைனஸ் விஎம் டிவைடட் பை டபிள்யூஎல் இன்ட்டு காஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு ஐ. ஓகே, ஒமேகா அது ஐஎம்ஐ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஐஎம் இன்ட்டு மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா டி ஈக்குவல் டு ஐ. நம்ம வந்து கர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கலர் வரைஞ்சது வந்துட்டு நார்மல் கிராஃபு விஎம் இன்ட்டு சைன் ஒமேகா டி. ஓகே, இதே இந்த காஸ் தீட்டான அப்படின்னா காஸ் டபிள்யூடினா வந்துட்டு 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும். அப்போது வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இப்படி போகும். பட் இங்கே நமக்கு கிடச்சது ஐஎம் இன்ட்டு மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா தீட்டா ஈக்குவல் டு ஐ. அப்போ மைனஸ் ஆஃப் காஸுங்கும்போது மைனஸ் 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் வரும்.
அப்போது இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி வரும். ஓகேவா? அப்போது வந்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, கரண்ட் வந்துட்டு செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு, கரண்ட் வந்துட்டு செகண்டு. இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இண்டக்டரில் கரண்ட் வந்துட்டு லேகிங்காக இருக்குது. எவ்வளோ லேகிங்காக இருக்குது? 5/2 90 டிகிரியில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு லேகிங்காக இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, so V equal to j omega L into I divided by XL. ஓகேவா? இந்த இடத்துல 90 டிகிரி லேகிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் இங்கே வந்துட்டு -90 இல்லைங்காட்டி இந்த இடத்துல ஜே போட்டிருக்கோம். ஓகேவா? ஜேவோட வேல்யூ -1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல வந்துட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம கெப்பாசிட்டர் பார்க்குறோம். ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து அதை வந்துட்டு வோல்டேஜில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல IFTங்கிற கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. அதோட வோல்டேஜ் வந்து VM × sin omega t. ஸோ I = C × dV divided by dt. ஸோ இந்த இடத்துல வியோட வேல்யூ VM × sin omega t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா IM = இந்த விஎம்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு C × d, அது டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் sin omega t வந்துட்டு cos omega t. இந்த omega t வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் W. ஓகே, I = VM × W × cos omega t. இந்த இடத்துல WCங்கிறது XCன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த XCங்கிறது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு 1/XCன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ I = VM / XC ஸோ W cos omega t. இது வந்துட்டு எப்படி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படின்னா IM எடுத்துக்கலாம். IM × cos omega t. ஸோ கரண்ட் லீடிங் இன் கெப்பாசிட்டர். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு நார்மல் VFT கிராஃபு. இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு cos omega t அப்படிங்கும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 90 டிகிரி ஃப்ரேஸ் ஷேப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த இடத்துல இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு 90 டிகிரி லீடிங். இண்டக்டரில் வந்துட்டு 90 டிகிரி லேகிங். கெப்பாசிட்டரில் 90 டிகிரி லீடிங். across the capacitor எப்படி இருக்கும் அப்படின்னா VC = IC XC × IFT. ஓகே, ஸோ = -1/WC × IFT. இந்த இடத்துல வந்துட்டு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டைரக்ஷன் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. எதை பண்ணுது அப்படின்னா வோல்டேஜ் இண்டிகேட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த -1ங்கிறது ஜேவாக போடுறாங்க. ஸோ -J/WC × IFT. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா -J/ωCங்கிறத இம்பிடன்ஸ் ஆர் த ரெசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. JW ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா RL சர்க்கியூட். RL சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா RELA வந்துட்டு இப்போ சீரியஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட வந்துட்டு ஒரு வோல்டேஜை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல IFTங்கிற கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மென்ஷன் பை தி இம்பிடன்ஸ் Z = R + J omega L. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் த இம்பிடன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு அப்படியே இது மேக்னிடியூட் எடுத்தோம்னா √R² + WL² அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஜேவை ஸ்கொயர் பண்ணால் -1 மறுபடியும் ஸ்கொயர் பண்ணால் +1. அதனால் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணல. ஆங்குலர் polarity ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் = இது tan inverse ஆஃப் இமேஜினரி டிவைடட் பை ரியல். ஸோ ஆங்கிள் ஆஃப் tan inverse WL. இது வந்துட்டு ரியல் பார்ட்டு, இது வந்துட்டு இமேஜினரி பார்ட்டு. ஏன் இமேஜினரி பார்ட்டு அப்படின்னா ஜேங்கிறது இமேஜினரி டேர்ம்ஸ், இது வந்துட்டு ரியல், இது வந்துட்டு இமேஜினரிக்கு முன்னாடி ஜே இருந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு இமேஜினரி. ஓகேவா? எந்த டேர்முக்கு முன்னாடி ஜே இருக்குதோ அதுதான் வந்துட்டு இமேஜினரி பார்ட்டு. ஓகேவா? ஸோ R² = WL. இந்த இடத்துல இது இமேஜினரி, இது ரியல். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு θ = tan inverse ஆஃப் WL divided by R. RL சர்க்கியூட்டு. ஸோ ஆறுங்கிற வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரேஸ் ரிலேஷன் வந்துட்டு 0வாக இருக்கும். இண்டக்டன்ஸ்ன்னு பார்த்தா 90 டிகிரியாக இருக்கும் கரண்ட்டு. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டே கம்பைன் பண்ணுறதா வந்துட்டு RL சர்க்கியூட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கு வரைகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா IFT இருக்குது, VFT இருக்குது. ஏன்னா ஆரில் வந்துட்டு ஃப்ரேஸ் ரிலேஷன் வந்துட்டு 0. ஸோ 0. இந்த இடத்துல 90 டிகிரிஸ். ஓகேவா? 90 டிகிரிக்கு போட்டாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு IFT வந்துட்டு லேகிங்காக இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு டிகிரிஸ் ஆகிட்டே வருது. இதோட வேல்யூ வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணி இருக்கிறதுனால கரண்ட் வந்துட்டு லேகிங்கில் வந்துட்டு கொஞ்சம் குறையும். ஸோ IFT ஆல்வேஸ் லேகிங்கில் தான் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ், கரண்ட்டும் வோல்டேஜோட ஆங்கிள் பிட்வீன் ஆங்கிள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு லேகிங்கோட ஆங்கிளில் தான் இருக்கும். ஓகேவா?
இப்போ நம்ம பார்க்குறது ஆர்சி சர்க்யூட்லேயே ஆர்ஏசி வந்துட்டு சீரிஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஐஎஃப்டி கரண்ட் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டன்ஸோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் வந்துட்டு 0வாக இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்துட்டு 90 டிகிரி லீடிங்காக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸோட ஆங்கிள் வந்துட்டு θ = tan inverse of 1 / WC/R. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு கெப்பாசிட்டரில் பார்த்துட்டோம். இண்டக்டரில் θ = tan inverse of WL/Rன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த WCயோட வேல்யூ வந்துட்டு 0 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? θ = tan inverse of Zன்னு இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் இண்டக்டர் வந்து இருக்காது, ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா என்ன? அதோட ஃபேஸ் ஆங்கிள் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்துட்டு 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ப்ரெசென்ட் இந்த இன்ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் த 0 டிகிரி. இன்ஃபேஸ்னால் என்ன? ரெண்டுமே வந்துட்டு ஒரே சேம் இது மாதிரி தான் லைனில் தான் போகும். ஓகேவா? இப்படி இருக்குது அப்படின்னா இந்த லைன்லேயே தான் போகும். ரெண்டுமே வோல்டேஜுமே கரண்ட்டும் சேமே வந்துட்டு இன்ஃபேஸ்னால் அதுதான் மீனிங். ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன மீனை பார்க்க போகிறோம் அப்படின்னா விஎஃப்டி ஐஎஃப்டிக்கு வந்துட்டு இது பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸில் வந்துட்டு ஐஎஃப்டி லீடிங்கில் தான் இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக டைரக்ஷன் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே வந்துட்டு இது லீடிங்கில் இருக்கிறங்காட்டி இது வந்துட்டு இப்படின்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மூவ் ஆகிட்டு எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு இன்க்ரீஸில் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது டைரக்ஷன் மூவிங் பிஃபோர் த ரெசிஸ்டன்ஸஸ் இன்க்ரீசஸ் த டைரக்ஷன் கம்ஸ் டு விஎஃப்டி ஆக்சிஸ். ஓகேவா? இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இந்த இடத்துல விஎஃப்டியில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக இது வந்துட்டு விஎஃப் சைடு வந்துட்டு இப்படி வந்துட்டு மூவ் ஆகிட்டே வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆர் டாமினேட் பண்ணுது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் டாமினேட் பண்ணுது இங்கே. அதனால் இது கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு ஆர் அது லீடிங்கில் இருந்துமே இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு டாமினேட் பண்ணுறாங்காட்டி இது வந்துட்டு இன்ஃபேஸில் வந்துடுது. ஓகேவா? impedance R plus 1 divided by j omega c. So impedance across the capacitors வந்துட்டு Z equal to R minus j divided by omega c. இதோட magnitude எப்படி இருக்கும் அப்படின்னா the modulus of the Z equal to root of R square plus 1 divided by WC the whole square. The angle of the theta equal to tan inverse of imaginary part divided by real part. Imaginary partங்கிறது 1 divided by WC. இங்கே மைனஸ், இந்த இடத்துல மைனஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எடுத்துக்கணும். ஓகேவா? மைனஸ் ஆஃப் 1 divided by WC. ரியல் பார்ட் வந்துட்டு R. ஓகேவா? the angle between the voltage and current in RC circuit. ஓகேவா? நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துட்டோம், இண்டக்டன்ஸ் பார்த்துட்டோம், ஆர்சி ஆர்எல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்எல்சி. ஓகேவா? ஆர்எல்சியில் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு விஎஃப்டிங்கிற ஒரு வோல்டேஜில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஐஎஃப்டிங்கிற கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகுது. இந்த இடத்துல எல்லுங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா எக்ஸ்எல் ரியாக்டன்ஸும் எக்ஸின்னு சொல்லிட்டாச்சு. ஓகேவா? இது வந்துட்டு இம்பிடன்ஸ் எப்படி எழுதுறான் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜே எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. ஓகேவா? இதுக்கு மேலே இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸியோட வேல்யூ 1 divided by WC. ஸோ அது வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எக்ஸ்எல் வேல்யூ WL இந்த ரெண்டுமே வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்முலா இது பண்ணிவிட்டு இதோட மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் WL மைனஸ் 1 divided by WC த ஹோல் ஸ்கொயர். theta equal to tan inverse of imaginary part divided by real part. இது வந்துட்டு imaginary part, இது வந்துட்டு real part. இங்கே வந்துட்டு ஜெயிலின்னு விட்டுறாதீங்க, பட் இது வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு இருக்கிறது ரியல், இது வந்துட்டு இமேஜினரி. இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃப்ரேசர் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டக்டரில் வந்துட்டு கரண்ட்டு லேகிங் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? அப்போது வோல்டேஜுக்கு கரண்ட்டு வந்துட்டு 90 டிகிரி எதில்? இண்டக்டரில். ஸோ இதை வந்துட்டு ஐஎஃப்டி இப்படி இருக்கும். ஓகேவா? இதே வந்துட்டு கரண்ட் வந்துட்டு லீடிங் இருக்கும் 90 டிகிரி எதில் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸில் வோல்டேஜுக்கு கரண்ட்டு 90 டிகிரி லீடிங்கு. ஓகேவா? ஸோ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் தனியாக பார்த்தோம்னா இப்படி இருக்கும், இண்டக்டன்ஸ் மட்டும் பார்த்தா இப்படி இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஆர்எல்சி சர்க்யூட் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபேஸில் இருக்கும். ஸோ ரெசிஸ்டிவ் சர்க்யூட் மீன்ஸ் ஸோ இங்கே வி அண்ட் ஐ இன்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எப்படி நம்ம வேல்யூலாம் வந்துட்டு ரீட் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க, எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர்எல் சர்க்யூட்டுக்கு நான் இப்படி இருக்கும், ஆர்சி சர்க்யூட்டுக்குனா இப்படி இருக்கும். அதாவது கெப்பாசிட்டன்ஸ்க்கு இண்டக்டன்ஸ்க்கு எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்டோம், 90 டிகிரியில் இருக்கும். அதனால் இந்த ஆர்எல்சி சர்க்யூட் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஆர்எல்சி வந்து பொறுத்து இதோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கேருந்து இது வரைக்குள்ள இதோட வேல்யூ வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏசி சர்க்யூட் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.